ஹலோ கைஸ், வெல்கம் டு அம்மாஸ் கைருசி. இன்னைக்கு நம்ம டேஸ்டியா ஈவினிங் டைம்ல டீயோட சேர்த்து சாப்பிட மொறுன்னு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் தான் செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். நாங்க இன்னைக்கு 3 பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு தான் எடுத்திருக்கோம். உருளைக்கிழங்க நல்லா தண்ணியில போட்டு சுத்தம் பண்ணிக்கோங்க. நல்லா சுத்தம் பண்ணியாச்சு. இப்போ உருளைக்கிழங்கோட தோலை சீவிக்கலாம். சீவனதோ கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இன்னைக்கு ஃப்ரைஸ் அப்படின்றதால இந்த மாதிரி நீட்டா கட் பண்ணிக்கோங்க. நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக என்னோட பர்சனல் அட்வைஸ் என்னன்னா, அதிகமாக ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணுற ஃபுட்டை எப்போவுமே அதிகமாக எடுத்துக்காதீங்க. எப்பயாச்சும் சாப்பிடுங்க. அது நம்ம ஹெல்த்துக்கு நல்லது இல்லை. கட் பண்ணதும் ஒரு பவுலில் போட்டுக்கலாம். பர்ஃபெக்ட் ஷேப்பில் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்க்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணியாச்சு. இப்போ வேக வச்சிடலாம். இப்போ இட்லி தட்டில் ஒரு ஸ்பூன் ஆயிலை ஊற்றி எல்லா குழிலையும் கையை வச்சு நல்லா எண்ணெயை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. தேய்ச்சாச்சு. இப்போ கட் பண்ணி வச்ச உருளைக்கிழங்கு அது மேலே போட்டுக்கலாம். இப்போ இட்லி குண்டானில் தண்ணி ஊற்றி தட்டை வச்சுக்கலாம். ஒரு 8லேருந்து 10 நிமிஷம் வேக விட்டுடலாம். 50% வெந்தால் போதும். மீதி நம்ம ஃப்ரை பண்ணுறப்ப வெந்துடும். இப்போ 10 நிமிஷம் ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணிடலாம். இப்போ நல்லா 50% குக் ஆகிடுச்சு. இப்போ குக்கான உருளைக்கிழங்க ஒரு துணிலையோ இல்லை டிஷ்யூ பேப்பர்லையோ போட்டு ட்ரை பண்ணிக்கலாம். ஒரு 2 to 3 மினிட்ஸ் விட்டுறலாம். ட்ரை ஆகிடும். ஆனதும் ஒரு பவுலுக்கு போட்டுக்கலாம். இப்போ ஒரு பவுலில் அரிசி மாவு 1/2 கப்பு, கார்ன்ஃப்ளவர் மாவு 1/2 கப்பு போட்டுக்கலாம். போட்டதும் உருளைக்கிழங்கு அதில் போட்டு நல்லா பிரட்டிக்கலாம். இப்போ ஃப்ரை பண்ணிக்கலாம். கேஸ் ஆன் பண்ணி ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். சூடானதும் கோட்டிங் பண்ணி வச்ச உருளைக்கிழங்கு அதில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிப்போம். இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌனாகவும் ஒயிட்டாகவும் கலந்து இருக்கும் போது எடுத்துடலாம். ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் நல்லா மொறுன்னு வந்திருக்கு. என்ன ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்க்கு காம்போ என்ன கேட்டிங்கன்னா, நான் டீ தான் சொல்லுவேன். இப்போ டீ போட்டுக்கலாம். இப்போ ஒரு ஸ்பூன் உப்பு, ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டு தியேட்டரில் நம்ம பாப்கார்னை மிக்ஸ் பண்ணுற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த மாதிரி.
அவ்வளோதாங்க, டேஸ்டியாக மொறுமொறுன்னு ஈவினிங் டைமில் சாப்பிட்ற மாதிரி ஒரு நல்ல ஸ்நாக் ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.